தம்பி தம்பி தாலியாப்பட்டிக்கு எப்படிப்பா போறது? நேரா போனா 4 ரோடு வரும். அப்படியே ரைட் எடுத்தா தாலியாப்பட்டி. அங்க ஒரு வாட்டர் டேங்க் இருக்கும். அங்க இருந்து 4வது வீடு தான் சுப்பிரமணிய வீடு. என்ன ஓ வீட்டு அட்ரஸ் சொல்லிட்டு இருக்க? என்ன பார்க்க வந்தா என் வீட்டு அட்ரஸ் தான் சொல்லுவாங்க. உன்ன பார்க்கவா? இந்த பொண்ணை பார்க்க மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்திருக்காங்க. அடிப்பாவி. பாரு இப்ப கூட உன் மாமனார் தான் ஃபோன் அடிக்கிறாரு. ஹலோ மா எங்கம்மா இருக்க? இதோ வந்துட்டே இருக்கேன்ப்பா ஆன் தி வே. சரி சீக்கிரம் வாமா. வரேன்டா. பாத்துடி கழுத்து சுளிக்க போகுது. எத்தனை பேருடி உன்னை பொண்ணு பார்க்க வருவாங்க? பார்த்து போ. ஏய் மகா, அந்த மாப்பிள்ளை போட்டோ வாட்ஸ்அப்ல அனுப்பு. காலையிலே அனுப்பிட்டேன் பாருடா லூசு. அப்படியா? நல்லா தான் இருக்கான். நம்ம அளவுக்கு வர மாட்டான். தினமும் இவன் தொல்லை தாங்க முடியல. அழகுண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம். நல்லா ஸ்ட்ராங்கா. அண்ணன் பழைய பாட்டாவே போட்டு கடையை எப்பயும் கலகலப்பாவே வச்சிருக்காருடா. அண்ணே கொஞ்சம் வால்யூம் ஏத்துங்கண்ணே. ஏத்திட்டா போகுது. முத்தாத அரும்பெடுத்து முழ நீள சாந்தொடுத்து வித்தார கள்ளி கழுத்து முத்தாரம் போட்டானா. முத்தாத அரும்பெடுத்து முழ நீள சாந்தொடுத்து வித்தார கள்ளி கழுத்து முத்தாரம் போட்டானா. எத்தாக பேசி இளமனசே தொட்டானா. எத்தாக பேசி இளமனசே தொட்டானா. முத்தாத அரும்பெடுத்து முழ நீள சரந்தொடுத்து வித்தார கள்ளிகள். எங்க உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? சரி, என் பேர் பாலா. 7708228090. ஓகேவா? மறந்துடாதீங்க, கால் பண்ணுங்க. பார்த்து தாளம் போடுங்கடா. கொஞ்சம் உடைச்சிடாதீங்க. வந்தாலே கிளாஸ் உடைக்காம போறது இல்லடா. பார்த்து மெதுவாடா. கதி என்னென்ன ஆர்டர் போட்டிருக்கு? நான் தவிடு ஆங்கிள் போல்ட்டு நட்டெல்லாம் ஆர்டர் கொடுத்தாச்சுண்ணா. ஆனால் 6க்கு 3 8 mm, 8க்கு 4 2 mm, பிளேவுட்டு மொத்தமாக ஒரு 4 டன் ஆர்டர் போட்டிருக்கோண்ணா. அப்புறம் அந்த கலாய் சீட்டுக்கு 8க்கு 4 3 டன்னு, 8க்கு 6ல் ஒரு 4. இது கூட ஜப்பான் சீட்டும் சேர்த்து கொஞ்சம் ஆர்டர் போட்டுக்கு. அந்த 22 லட்சம் பேலன்ஸ் இருக்குது, அதையும் கேட்டிருக்காங்கண்ணா. கொடுத்துடலாம்ல? அது கூட சேர்த்து புதுசாக ஆர்டர் போட்டிருக்கோம்ல, அதையும் செட்டில்மெண்ட் பண்ணிடுங்க. எதுவும் பெண்டிங் வேண்டாம். திடீர்னு நான் மெட்டீரியல் அனுப்புறத லேட் பண்ணனா நம்ம வேலை கெட்டு போயிடும். நமக்கு இருக்கிற நல்ல பேர் சரியான நேரத்தில் நம்ம டெலிவரி பண்ணுறது தான். இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கிற போட்டியை சமாளிக்கணும்னா நம்ம கரெக்டாக இருக்கணும். இந்த 25 வருஷமாக நம்ம நம்பர் 1 அந்த தொழில் இருக்கோம்னா நம்ம உழைப்பும் நம்ம சென்சியாரிட்டி தான். அதை என்றைக்கும் நம்ம விட்டுறக்கூடாது. சரியா? என்ன சொல்ல குட்டி? அண்ணா ஒழுங்காக ஸ்கூல் போறியா? போயிட்டுருக்கண்ணா. படிப்பில் கவனம் செலுத்தணும், மார்க்கை விட்டுறக்கூடாது. என்ன இந்த வேலையை எப்போ வேணாலும் கற்றுக்கலாம். படிப்பை படிக்க வேண்டிய வயசில் படிச்சிடணும். இப்போ விட்டுட்டா அப்புறம் கஷ்டம். எங்களை பாரு, படிக்காமல் எவ்வளோ சிரமப்படுறோம். என்னெல்லாம் படிக்க வைக்க ஆள் இல்லை. நல்லா படிக்கிறேண்ணா. நான் தான் கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க். அண்ணா ஸ்கூல் விட்டோன்னா பசங்க கிரிக்கெட்டு கோழின்னு விளையாட போயிடுறாங்க. ஆனால் அவன் செல்லக்குட்டி அப்படி இல்லைண்ணா. செல்லக்குட்டி புத்திசாலி பையன்டா, ஆனால் படிப்பு விட்டுறக்கூடாதுல்ல, அதனால தான் சொன்னேன். செல்லக்குட்டி என்ன சொல்கிறான் தெரியுமா? பெரிய படிப்பு படிச்சுட்டு பெரிய கம்பெனிக்கு பெரிய அடிமையாக இருக்கிறத விட சின்ன படிப்பு படிச்சுட்டு சின்ன கம்பெனிக்கு சின்ன முதலாளியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றாண்ணா. செல்லக்குட்டி பெரிய கம்பெனிக்கு பெரிய முதலாளியாக இருக்கணும்னு ஆசைப்படணும்டா. என்ன மாதிரி? சரிங்கண்ணா. நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாக இருப்பாயின்னு சொல்லுவாங்க. நம்ம நினைக்கிறத பெருசாக நினைப்போமே, அப்போ தான் இந்த சமுதாயத்தில் நம்மளும் ஒரு பெரிய மனுஷனாக வர முடியும். சரியா? கதிரே அண்ணா, மேஸ்திரி அன்னைக்கு லீவ் எடுத்துக்க சொல்லுப்பா. நாளைக்கு வரட்டும். சரிங்கண்ணா. மேஸ்திரி மேஸ்திரி ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க ஒவ்வொரு தடவை தப்பு பண்ணும்போது அண்ணா உங்களை மன்னிச்சு விட்டுறாரு. ஆனா நீங்க மறுபடியும் அதே தப்பை தான் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க இன்னைக்கு வேலை பார்க்க வேணாம், வீட்டுக்கு போங்க. நாளைக்கு வாங்க. அண்ணா தான் லீவ் எடுத்துக்க சொன்னாரு, போங்க.
கிளம்புங்க மேஸ்திரி. பார்த்து போங்க. அண்ணாவோட பெரிய மனசு, இவர் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆமாடா பாண்டி, 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்கு, அதனால தான் அதை இருந்தாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. நீங்கள் போகலாம். நீங்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃப், ட்ரங்க் அண்ட் டிரைவர். அம்மா கிட்ட போனால் வேற மாதிரி ஆகிடும். ஏட்டையா அம்மா அங்கே என்ன பேச்சு? இங்கே வர சொல்லுங்க. ட்ரங்க் அண்ட் டிரைவுமா? அதான் விசாரிச்சுட்டு இருக்கேன். ஆமாண்ணே, இன்ஸ்பெக்டர் அம்மாட்ட கொடுக்குறேன். சொல்லுங்கண்ணே. இந்தாங்க, எம்எல்ஏ லைனில் இருக்கார். எம்எல்ஏ சொந்தக்காரன் மேடம். ஏயா உன் எம்எல்ஏ குடிச்சிட்டு வண்டி ஓட்ட சொன்னாரா? நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபு, எம்எல்ஏ கை வச்சிட்டிங்க. நான் நினச்சா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? ஏட்டையா சொல்லுங்கம்மா. வண்டியை லாக் பண்ணி உரம் கட்டுங்க. ஃபைனை கட்டிட்டு எடுத்துட்டு போகட்டும். சரிம்மா. அன்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு எம்எல்ஏவை துணைக்க கூப்பிடுற. வா, இப்படி ஓரமா நிறுத்து. அம்மா கூப்பிட்றாங்க, போ. எங்க ஹெல்மெட்? ஹெல்மெட் போடலனா ஃபைன் எவ்வளோ தெரியுமா? 1000 ரூபாய். கட்டுறியா? விவசாயம், ஹெல்மெட் இல்லை. சாமி இங்க வா. பேக்கெட்ல எவ்வளோ வச்சிருக்கேன் எடு. ஒன்றும் இல்லைம்மா. எடியா. காலையில இருந்து இவ்வளோ தான் தெரிச்சா? வாங்கிக்கோங்க, சும்மா வாங்கிக்கோங்க. அடுத்தது உங்களை பார்க்கும்போது ஹெல்மெட் இருக்கணும். சரிங்கம்மா. ஹெல்மெட் எங்களுக்காக இல்லை, உங்களுக்காக. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுமா, 2 குழந்தைங்க இருக்காங்க. அவங்களுக்காவது ஹெல்மெட் போடுங்க. சரி, கிளம்புங்க. ட்ரங்க் அண்ட் டிரைவ். ஃபைன் எவ்வளோ தெரியுமா? 10,000 ரூபாய். கட்டுறியா? கவர்மெண்ட் ஸ்டாஃப்னா குடிச்சிட்டு வண்டி ஓட்டுவீங்களா? இனிமே அந்த தப்பு பண்ண மாட்டேன் மேடம். சரி, பேக்கெட்டில் எவ்வளோ வச்சுருக்கேன் எடு. 2000 ரூபா இருக்கு மேடம். ஏட்டையா இதை வாங்கிட்டு அவரை அனுப்புங்க. கொடுங்க. எப்படிங்க எனக்கு ஃபோன் நம்பர்லாம்? எல்லாம் ஒரு கெஸ்ஸிங் தாங்க. உங்க கெஸ்ஸிங்லாம் கரெக்ட் தான். நீங்க தான் என் முகத்தையே பார்த்தது இல்லையே, அப்புறம் எப்படிங்க? அதான் கண்ணை பார்த்துட்டேனே. கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால். ஏங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. ஏங்க? எங்க அப்பாவுக்கு காதல்னா சுத்தமா பிடிக்காது. அவரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட். மேரேஜ்னா அக்செப்ட் பண்ணுவாரோ என்னவோ தெரியல. நான் என்ன கேட்டு பார்க்கட்டுமா? ஏங்க நான் இன்னும் உங்களை பார்க்கவே இல்ல, அதுக்குள்ள கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேசுறீங்க. நான் உங்களை பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிக்கணும்ல? எல்லாம் பிடிக்கும். ஏங்க நீங்க யாருன்னே தெரியாது, அப்புறம் எப்படிங்க எனக்கு பிடிக்கும்? நான் யாருன்னே உனக்கு தெரியாது, அப்புறம் எப்படி எனக்கு ஃபோன் நம்பர் கொடுத்த? டேய் பண்ணாட, என்னென்ன நீ ஐட்டம்னு நினைச்சியா? ஏங்க இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. ரோட்ல போற பொண்ணுங்க கிட்ட இப்படிதான் ஃபோன் நம்பர் கொடுப்பியா? ஏங்க நான் ஃபோன் நம்பர் கொடுத்தா நீங்க எதுக்கு எனக்கு கால் பண்றீங்க? ரோட்ல போற பொண்ணு கிட்ட ஃபோன் நம்பர் கொடுப்ப, அத கேட்டிட்டு நான் சும்மா போயிரணுமா? ஏங்க இல்லங்க. டேய் இந்த மாதிரி எத்தனை பொண்ணுங்களுக்கு நான் ஃபோன் நம்பர் கொடுத்திருக்கேன்? இந்த பாருங்க, நான் அப்படிப்பட்டவன் இல்ல, ரொம்ப பேசாதீங்க. ஏண்டா கேபி, நான் ரொம்ப பேசுறேனா? இந்த பாருங்க, இந்த அசிங்கமாலாம் பேசாதீங்க. அப்படிதான்டா பேசுவேன். எங்க எங்க சாரிங்க சாரிங்க ஏங்க சரிங்க. சாரிங்க சாரிங்க சாரிங்க. எங்க நான் பண்ணதாங்க தப்பு, அதான் சாரி கேக்குறேன்ல. விட்டுருங்க, நான் செஞ்சது தப்பு தாங்க. எப்படிடா விட முடியும்? இது ஃபர்ஸ்ட் லுக் தான், இன்னும் மெயின் பிக்சர் இருக்கு. இன்னும் மெயின் பிக்சரா?